பிரைஸ்லாம் கத்த பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளில் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை மன அழுத்திட்டு இருக்குங்களா? ரொம்ப அழுத்த இந்த பிரச்சனை, எனக்கு வெளியில் வர முடியல அப்படின்னு குழம்பி கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு தான் கத்த பாருங்க, வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. திருத்தசு புத்திரர்கள் எளியா பார்த்து சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் வீடு கட்ட போகிறோம், மரத்தை வெட்டி வீடு கட்ட போகணும்னு சொல்லும்போது அப்போ அந்த எளியா சொல்ல போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ எளியா பத்துக்கு சொல்கிறாங்க, நீங்கள் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டி கொண்டு போகிறாங்க. போகிற வெள்ள மரத்தை வெட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கோடாரி தண்ணியில் விழுந்துருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஆண்டவரே நான் எல்லாம் வாங்கிட்டு வந்த கோடாரி தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னு கத்தும்பொழுது அப்போ எளியா கேட்குறாரு, எங்கே விழுந்துச்சுன்னு கேட்குறாரு. அந்த இடத்த அவங்க காண்பிக்கும் போது அவர் மரத்தை வெட்டிய தண்ணிக்குள்ளே போடுறாரு. அந்த கோடாரி பாருங்க மிதந்து வருது பாருங்க, இரும்பு கோடாரி மிதந்து வருது. என்னத்தை போடுறாரு பாருங்க, கொம்பு வெட்டி போடுறாரு. இந்த நாளில் கொம்பு என்றால் ரட்சணிய கொம்பு இயேசு கிறிஸ்துங்களா. யாரெல்லாம் ரட்சணை இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றாங்களோ யாருடைய வாரம் அந்த கோடாரி இரும்பு பாருங்க தண்ணியில் மிதக்காது, தண்ணிக்குள்ளதான் போகும். ஏன்னா இரும்புனால அது தண்ணிக்குள்ள போய் அதே போய் இரும்பு போல வாழ்க்கையில் உங்க பிரச்சனை அழுத்தி கொண்டு இருக்கா பாருங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவக்குள்ள வந்தா போதுமா, நம்ம இரும்பு போல இருக்க அந்த மூழ்கி போன அந்த பிரச்சனை அப்படியே மிதக்கு தண்ணியில் எப்படி இந்த கோடாரி மிதச்சோ அந்த பிரச்சனை நமக்குள்ள நம்ம லேசாயிருங்களாம். இந்த நாள் அதை கற்றுக்கொள்ளுங்க. அந்த கொம்பை வெட்டி போகணும் எலிசா சொன்னது போல. இந்த கொம்பு எதை குடிக்குதுன்னா என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து குடிக்குது. இந்த நாளில் யாரெல்லாம் நீ கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அந்த கொம்பாய் இயேசு ஒரு இருதயத்துக்குள்ள வந்தா போதும், ஒரு இருதயத்தில் இருக்க பாரம் அந்த கவலை எல்லாம் எப்படி இந்த கோடாரி மேலே வந்துச்சோ அதே போல இரும்பு போல இருக்கிற அந்த உங்களுக்கு அழுத்தி கொண்டு இருக்கிற அந்த பாரம் உங்களுக்கு லேசாயிரும். இந்த நாள் அந்த கதையின் மூலம் இந்த வசனத்தின் மூலம் இந்த வேதத்தின் மூலம் இதை கற்றுக்கொண்டிருக்கீங்க. இந்த நாளை எந்த பிரச்சனையும் அழுத்தி கொண்டு இருந்தாலும் சரி, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை இருக்கு, அதற்கான வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்க, உங்க பிரச்சனை வெளியே வாங்க. இந்த வசனத்தின்படி கற்றுக்கொள்ளுங்க, ஆசை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட் பிளஸ் யூ.